வெல்கம். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேங்க. பீருவா வந்து ஃபஸ்ட்டு பீருவா மட்டும் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ட்ரெஸ் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு, ஃபஸ்ட்டு, செகண்டு அந்த ரேக் இதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணணும். ஏன்னா டியூஷன் லீவ் அப்படிங்கிறதுனால எடுத்து வச்சுருக்கேன். நேத்துலேருந்து தான் டியூஷன் லீவ் விட்டேன். இந்த 1 மந்த் வந்து ஃப்ரீ. ஸோ, அதனால் ஒவ்வொரு வேலையாக கொஞ்சம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுட்ருக்கேன். எத்தனை டைம் க்ளீன் பண்ணாலும் இந்த துணி சேர்ந்துட்டே தான் இருக்குங்க. எல்லாத்து வீட்லேயும் இப்படி தான் நினைக்கிறேன். இந்த ஒரு தை மாதம் தான் வந்து எல்லாம் க்ளீன் பண்ணேன். அப்போ வந்து அதாவது நல்லா இருந்தது, புதுசா இருந்தது. ஆனா பத்தாதெல்லாம் எடுத்து குடுத்து ஒருத்தருக்கு. சரி, அத அப்படியே வச்சுட்டு இருந்தேன். இந்த ஸ்கூல் லீவ் முடிஞ்சிருச்சுல. ஸ்கூல் லீவ் முடிஞ்சா அது யூனிஃபார்மு அது இதுன்ட்டு மறுபடியும் வந்து எல்லாம் சேர்ந்துருச்சு. சரி, அதையும் எடுத்து குடுக்கலாம் அப்படின்னு எடுத்து குடுத்துட்டு இருந்தேன். இந்த கீழ் ரேக் பார்த்தீங்கன்னா, அந்த கேப் இருக்கு பாருங்க. அந்த கேப்புக்குள்ளே ட்ரெஸ்ஸை வச்சோம்னு வச்சுக்கோங்க, அந்த ட்ரெஸ் வந்து யூஸ் பண்ணுறதே இல்லை. மேலே இருக்கிற ட்ரெஸ்ஸை மட்டும் ஒரு யூஸ் பண்ணுறக்கு ஆரம்பிச்சிட்டாங்க பசங்க. சரி, ஓகே, சொட்டரை மேலே வச்சுட்டு அதுக்கு மேலே இப்போ ஒரு பெட்ஷீட்டை போட்டு அதிலிருந்து வச்சுக்கலாம். அடி இருந்தால் தான் அதை எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளான் பண்ணால், சொட்டரை வச்சுட்டு பெட்ஷீட் வச்சா அது மட்டும்தான் வைக்க முடிய மாட்டேருக்குது. அதுக்கு மேலே ட்ரெஸ்ஸு வைக்க முடியாத மாதிரி இருந்தது. சரி, என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு, சரி சொட்டரெல்லாம் எடுத்துகிட்டு பெட்ஷீட் மட்டும் வச்சுட்டு அதுக்கு மேலே ட்ரெஸ்ஸை மடித்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெட்ஷீட் மட்டும் வச்சேன். ஏன்னா அந்த பெட்ஷீட்டெல்லாம் யூஸ் பண்ணுறதில்ல. யாராவது கெஸ்ட்டு வந்தால் கூட எடுக்கிறதில்ல. அந்த அளவுக்கு வந்து பெட்ஷீட் வந்து அதிகமாக இருக்குது. எங்கள் ஏரியாவே பெட்ஷீட் இல்ல. ஸோ பெட்ஷீட் ஏரியா. பெட்ஷீட்டுக்கு ஃபேமஸான ஏரியா. அதனால பெட்ஷீட் அதிகமாக இருக்கும். சரி பார்த்துட்டு, சரி இதெல்லாம் ஒத்து வராதுன்னு சொல்லிட்டு சொட்டரு தான் கீழே இருக்கிறது ஃபுல்லாக சொட்டரு தான் வச்சுருந்தேன். நீ சொட்டரு வந்து குளிர்காலத்துக்கு தானே வேணும், அப்போ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சேன். சரி, எல்லா சொட்டரையும் எடுத்து மறுபடியும் வெளியே போட்டு திங்கிங் என்ன பண்ணலாம், அது என்னடா மறுபடியும் ட்ரெஸ் வைக்க முடியாதாட்டிருக்குதே, இவ்வளோ தான் வைக்க முடிய மாட்டிருக்கேன்னு யோசனை பண்ணேன். மறுபடியும் சொட்டரெல்லாம் எடுத்து கீழே மறுபடியும் தூக்கி போட்டு பெட்ஷீட்டை இந்த 4 பெட்ஷீட்டையும் மட்டும் மடித்து வச்சிடலாம், க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்குள்ளேயே ஒரு வேலையும் கிடையாது. இந்த பாப்பா ஊட்டம்லாம் நச்சிட்டே இருந்தாங்க. சரி, அவங்களுக்கு பால் ஊற்றி கொடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பால் ஊற்றி குடிக்க தான் போனேன். குடிக்கையில் அப்புறம் நாம கம்முன்னு இருக்குமா, டீயும் ஒன்று குடிச்சிட்டு வந்தாச்சு. இது வந்து மாமாவது ஒயிட்டு மட்டும்தாங்க அதிகமாக இருக்கும். ஒரு செட் ஆஃப் ஒயிட் இங்கே இருக்குது, இன்னொன்று செட்டு வந்து ட்ரை க்ளீன் கொடுத்தாச்சு. அப்படியே அது வந்ததுன்னு இது கொடுக்கறதுக்கு அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து கலர் ஷர்ட் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ என்னன்னு தெரியல, கொஞ்சம் ஏஜ் ஆக ஆக வந்து நம்மளுக்கு ஒயிட் போட்டால் தானே லுக்காக இருக்குது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பீரோ வந்து கீழே இருக்கிறது வந்து ரெகுலர் யூஸ் வந்து செகண்ட் இருக்கிற ரேக்கு, கீழே 2 ரேக்கு வந்து அஜய்து, மேலே 3 ரேக் வந்து ஒன்லி மாமாவது மட்டும்தான். எங்களுக்கு வந்து ஜென்ஸு தான் அதிகமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது பாதி ட்ரெஸ் வந்து பசங்களதெல்லாம் அயர்ன் பண்ண கொடுத்துட்டேன். சரி, அது வந்ததுக்கப்புறம் எடுத்து வச்சுக்கலாம். ஃபங்க்ஷன் இந்த லாஸ்ட் வீக்கில் நிறையா ஃபங்க்ஷன் இருந்தது. சரி, எல்லாம் அயர்ன் பண்ணாது இருந்தது. ஸோ அதை கொடுத்துட்டு இருக்கிறத மட்டும் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு இருந்தேன். இது அஜய்து மட்டும்தாங்க எங்கள் ட்ரெஸ். அஜய்து மாமாவது மட்டும்தான் இந்த பீரோவில். ஹரிஸு தான் இல்லையே, ரஃப்யூஸ் ட்ரெஸ் தான் ஒரு 5, 6 இருக்கும். மற்றதெல்லாம் அவன் எடுத்துகிட்டு போயிட்டான். பாருங்கள் எந்த கண்டிஷனில் இருக்குது. இது மாமாவது ட்ரெஸ் வெளியே எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை மட்டும் மடித்து உள்ளே எடுத்து வச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஒயிட்டு, ஒரு செட் ஆஃப் வந்து அதை ட்ரை க்ளீன் கொடுத்துருந்தா கொஞ்சம் இந்த ட்ரெஸ் எல்லாம் வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணால் அது ஒத்து வரதில்ல. மடமடன்னு போட்டால் தான் கொஞ்சம் அவங்களுக்கு செட் ஆகிற மாதிரி இருக்குன்ட்டு. சரி, அதுக்குள்ளேயே எங்கள் மாமா வேறு ஃபோன் பண்ணாங்க. கொடப்புளி வந்து வேணும்னு சொல்லியிருந்தேன். கேரளாவில் இருக்காங்க. ஸோ இப்போதைக்கு கொஞ்சம் கொண்டு வரேன், நீ செஞ்சு பாரு, நல்லா இருந்ததுன்னா வந்து மறுபடியும் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வாங்கி, எனக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பஸ் ஸ்டாண்ட் வர சொன்னாங்க. சரி, போய் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன். யாராவது தெரிஞ்சால் சொல்லுங்கள். ஃபுல் வீடியோ யாரும் பார்க்க போகிறதில்லைன்னு நினைக்கிறேன். இந்த கொடப்புளி எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுங்கள். இதுவரையில் நான் யூஸ் பண்ணதில்லை, அதனால தான் கொஞ்சமாக வாங்கிட்டு வந்தாங்க. சரி, இந்த ஃபேண்ட்டெல்லாம் தூக்கி போட்டு லைட் கலரெல்லாம் ஒரு ப்ளேஸில், மேக்ஸிமம் லைட் தான் அதிகமாக இருக்கும், டார்க் கலர் மட்டும் ஒரு இதில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் எடுத்து மாற்றி வச்சுட்ருந்தேன். அதாவது அந்த கொடப்புளி வந்து ஒரு டைம் யூஸ் பண்ணிவிட்டு, அதை யூஸ் பண்ணிட்டுனா மீன் குழம்புக்கு தான் நல்லாயிருக்கு அப்படின்னாங்க. நான் ஒரு டைம் வந்து மீன் குழம்பு செஞ்சிட்ருக்கையில் கரெக்டாக மாமா கூப்பிட்டாங்க. என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னாங்க. மீன் குழம்புங்க மாமான்னு. கொடப்புளி போட்டால் நல்லா இருக்குன்னாங்க. சரி, நான் எங்கே போட்டு கொடப்புளிக்கு அப்படின்னு. சரி, நான் வரையில் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தாங்க. செஞ்சு பாரு, நல்லா இருந்தால் மறுபடியும் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தாங்க. எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு யாராவது தெரிஞ்சால் சொல்லுங்கள், எவ்வளோ யூஸ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சால் சொல்லுங்கள். ஸோ ஒரு வழியாக வந்து அடுக்கியாச்சுங்க. இந்த கீழே வந்து இதெல்லாம் மேக்ஸிமம் அயர்ன் பண்ண கொடுத்துருக்குது. கீழே பெட்ஷீட் போட்டு அதுக்கு மேலே வச்சுட்டேன். ஓரளவுக்கு வந்து எடுக்கிற மாதிரி தெரிகிற மாதிரி தான் ட்ரெஸ் இருக்குது, ஓகே அப்படின்னு நினச்சிட்டேன். அயர்ன் பண்ணதை எல்லாம் எடுத்துகிட்டு வந்தால் கீழே வச்சுக்கலான்னு சொல்லிவிட்டு அங்கே ஒரு கேப் விட்டுருக்கேன். அது வந்து இது அஜய்து மட்டும்தான் இருக்குது. ரெகுலர் யூஸுமே யூனிஃபார்ம் மட்டும்தான். அந்த யூனிஃபார்ம் வந்து இப்போ நெக்ஸ்ட் இயர் வந்து 11th 12th வந்து வேறு கலராக, ஸோ அதை வந்து ஸ்டிச் பண்ணால் எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து மாமா, அது வந்து ரெகுலர் யூஸ் மட்டும்தான்.
இது வந்து டீ-ஷர்ட்டு, ஒயிட் ஷர்ட்டு அவ்வளோ மட்டும்தான் அதில இருக்குது. மேல் ஃபுல்லா வந்து ஃபேண்ட்டு மட்டும்தான். ஸோ எப்படியோ ஒரு வழியா வந்து ஒண்ணே ஒண்ணு மட்டும் ஒரு பீர்வா மட்டும் க்ளீன் பண்ணியாச்சு. இன்னும் ஒரு பீர்வாவும் ரேக்கும் இருக்குது. அந்த ரேக்கில என்னுடையது மட்டும்தான் இருக்குது. நெக்ஸ்ட் டே அதை பார்க்கலாம்.